வணக்கம். என் பேர் கௌதம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி கூமாப்பட்டியில் ஏடிஎல் லேப்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஜெய் கணேஷ். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி கூமாப்பட்டியில் படிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எதுனா நம்ம ஏடிஎல் லேப்ல வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காண்டி தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ வந்து இது எதுக்குன்னா விலங்குகள் வந்து இப்போ வந்து நம்ம ஏதாவது செடிகள் பழங்கள் அதுக்கு வச்சுருக்கோம்னா விலங்குகளுக்கு சாப்பிடணும்னு போகணுன்னு ஆசையாக இருக்கும். அது சாப்பிட போகும்ல, அதனால பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம கரண்ட் அது மேலே எதுவும் அடிக்காமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காண்டி நம்ம அது மேலே இப்போ டச் பண்ணினா சவுண்டு கொடுத்து அது ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு போயிடும், ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு. இது வந்து எதுக்குன்னா நம்ம இப்போ வந்து காடுகளில் வந்து தண்ணி இல்லாமல் மேக்ஸிமம் வறண்டு போய் கிடக்கு வெயில் காலத்துலலாம். அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஆட்டோமேட்டிக்காக சென்சார் வந்து இதை நமக்கு வச்சோம்னா இந்த தண்ணியை வந்து அதாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிற மாதிரி தண்ணி இல்லாதப்ப அதே மாதிரி நிறைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இதுதான் 3வது எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து காட்டுகளில் வந்து இப்போ அதிகமாக மழை பெஞ்சோடனே காடுகள் வந்து இடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வரப்புகளில் காடுகள் அழிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து எதுனா அந்த காட்டில் இப்போ வந்து தண்ணி இவ்வளோ கிடக்குனா இதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இதை நம்ம உள்ள அப்படியே நம்ம வெட்டி உரைப்பெல்லாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு இப்படி செய்கிறதுக்காண்டி தண்ணி அதுவாக வெளியேறும். நன்றி.